நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட வீரமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. எல்லார் வீட்டிலும் மண்ணடுப்பு தான், பொன்னடுப்பு இல்லைம்பாங்க. அதுபோல வாழ்க்கை என்பது சிரமங்கள், பிரச்சனைகள் நிறைந்தது தான். ஒருவருடைய துயரங்களை மென்மையாக்குவதற்கு உண்மையான வழி அவருக்கு ஆறுதல் அளிப்பதுதான் என்கிறார் மான்டைன் என்ற அறிஞர். பலருக்கும் வரக்கூடிய உடல்நல கோளாறுகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது மன அழுத்தம்தான்ங்கிறாங்க. அன்றாட வாழ்வில் அவ்வப்போது ஏற்படும் மன அழுத்தத்தால் ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் அதுவே அதிகமாகும்போது தலைவலி முதல் இதய நோய் வரை வர காரணமாகுது. வேலை நேரம், அதாவது நமது அன்றாட அலுவல் பணிகளை செய்யும் நேரத்தில் வரும் மன அழுத்தம் வாழ்நாள் ஆயுளையே குறைச்சிடுதுன்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வீரமணி ஐயா, ஆழ்ந்த தூக்கம் மன அழுத்தம் ஏற்படுவதை தடுக்கும். அன்றாட வாழ்வில் நேர்மறையான சிந்தனைக்கு திரும்ப 7-8 மணி நேர தூக்கம் தேவை. நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம் மனதில் உள்ள நம்பிக்கையற்ற எண்ணங்களும் மன அழுத்தம் ஏற்பட காரணம். இதை அன்றாடம் செய்யும் உடற்பயிற்சிகள் மூலம் தடுக்கலாம் என்கின்றனர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். காலை நேரத்தில் தினமும் ஒரு அரை மணி நேரம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி நாள் முழுக்க நம்மளை உற்சாகமாக வைத்திருக்கும். மூளை தடுமாற்றம் ஏற்படாமல் மன அழுத்தத்தை தவிர்க்கும். எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவற்றை நமக்கு நெருக்கமானவர்கள்ட்ட வெளி கொட்டிடணும். வென்டிலேஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம் மூளையில் சுரக்கும் செரட்டோனின் அளவை பொறுத்தே நமது எண்ணம், செயல்பாடு இருக்கும். தினசரி நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் செரட்டோனின் அளவை நிர்ணயிக்கின்றன. வைட்டமின் பி உள்ள சிறுதானிய உணவு மற்றும் பயறு வகைகளில் இதை அதிகரிக்கும் ஆற்றல் உள்ளது. பாதாம் பருப்பு, வால்நட், முந்திரி பருப்பு, கீரை வகைகள், ஒமேகா 3 உள்ள உணவு வகைகள் நரம்புகளையும் மூளையையும் சுறுசுறுப்பாக வைத்து மன அழுத்தம் வராமல் தடுக்கும். எப்போவாவது மன அழுத்தம் அதிகரிச்சதுன்னா பிடித்தமான இசையை கேட்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யணும். ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்ய முற்பட்டால் எந்த வேலையையும் திறம்பட செய்ய முடியாது. வேலை நேரத்தில் ஏற்படக்கூடிய டென்ஷன் மூலம் படபடப்பு குறைய 1 நிமிடம் வரை ஆகும். அந்த 1 நிமிடத்தில் எதையும் செய்யாமல் மனதை நிதானமான நிலைக்கு கொண்டு வரணும். வீரமணி ஐயா, ஒரு 5 நொடிகள் ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடணும். ஆழ் மூச்சு பயிற்சி செய்தால் டென்ஷன் குறைந்து சாதாரண நிலைக்கு வந்த பிறகு வேலையை தொடரணும். செய்யும் வேலைக்கு இடையே 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறு இடைவெளி விடணும். 60 முதல் 70 நிமிடங்கள் மட்டுமே ஒரு வேலையை நம் மூளை தொடர்ந்து செய்யும். அதற்கு பிறகு சோர்ந்து விடும். ஃபெட்டிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதனால ஒரு மாற்றம், ஓர் ஓய்வு தேவை. இதுக்காகத்தான் எந்த வேலை செய்தாலும் திட்டமிடணும். குறிப்பிட்ட நேரத்தில் துவங்கி குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடணும். தினசரி, வார, மாத வேலைகளை அட்டவணை போட்டு அதன்படி அதை செய்து முடிக்கணும். கணினியில் வேலை பார்ப்பவர்களை 30 நிமிடத்துக்கு ஒரு முறை மரம், பயிர், பச்சையை பார்க்க சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு நல்லதான். அதுபோலத்தான் இடையில ஒரு மாற்றம். அது நமது உடல் நலனுக்கும் மன நலனுக்கும் தேவையானது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.